ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் வெத்தலைப்பொட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வெத்தலைப்பொட்டி யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மணி பிளான்ட்க்கு தேவையான அந்த ஒரே ஒரு ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மணி பிளான்ட்க்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபெர்டிலைசர் உரமும் தேவைப்படாது. இதுக்கு உரம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால நம்ம உரம் போடுறோன்னா, சப்போஸ் நம்மளால் அந்த 8 மணி நேரம் சூரிய வெளிச்சம் இதுக்கு தர முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம இதுக்கு உரம் போடுவோம். அப்படி இல்லைனாலும் இதுக்கு உரம் தேவையில்லை. இருந்தாலும் நம்மளோட ஒரு இதுக்காக தான் வந்து மன திருப்திக்காக தான் வந்து இதுக்கு உரம் போடுறோம். இதுக்கு எந்த விதமான உரமும் தேவையில்லை. அந்த உரம் செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த முட்டை ஓடு தான். இதில் வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒரே ஒரு உரம் மட்டும்தான் நம்மளோட இந்த மணி பிளான்ட்டுக்கு தேவை. ஏன் வந்து இந்த கால்சியம் கண்டென்ட் ஆட் பண்ணுறோம், இந்த கால்சியம் முட்டை ஓடை வந்து நம்ம மணி பிளான்ட்டுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிளான்ட்டோட டிஷ்யூஸ் எல்லாமே வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட செல் வால்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம ஏதோ ஒரு சில காரணங்கள்னால ஓவர் வாட்டரிங்னால, அதாவது நம்ம அதிகமாக தண்ணி விடுறதுனாலையோ இல்லை சூரிய வெளிச்சம் பத்தாமையோ பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம மணி பிளான்ட் வந்து வளராமல் அப்படியே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ளே இருக்க செல் வால்ஸ், செல் டிஷ்யூ இது எதுவுமே வளராத காரணத்தினால தான் வந்து அது அப்படி ஆகுது. எப்படி நம்ம மனுஷங்களுக்கு வந்து நம்ம போனில் வந்து கால்சியம் கண்டென்ட் இருந்து நம்ம போன் வளர்ந்து இதாகுதோ, அதே மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு கால்சியம் தேவைப்படுதோ, அதே மாதிரி எல்லா செடிகளுக்குமே கால்சியம் வந்து தேவைப்படுது. அதுக்கு தான் இது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே சமயம் நீங்கள் இந்த கால்சியம் வந்து அதிகமாக இந்த பிளான்ட்டுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த செடி வந்து சீக்கிரமாக செத்து போகிற தன்மை இருக்குது. அதே சமயம் உங்கள் மண் வந்து இருகிற தன்மையுடைய மண்ணாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் கால்சியம் போட்டிங்கன்னா அந்த இருகிற தன்மையை வந்து அது குறைச்சி தருது. இப்போது பார்த்தீங்கன்னா, ரெட் சாயில், அதாவது செம்மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இருகிற தன்மை இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து இந்த கால்சியம் போட்டோம் அப்படின்னா வந்து அது தடுத்துரும். அதாவது இந்த மண் இருக்கிற தன்மையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த தண்ணியில் இருக்க நியூட்ரியன்ஸ் தன்மையை வந்து இருப்பு வச்சுக்கிறதுக்கான சக்தியையும் வந்து அந்த கால்சியம் வந்து இதுக்கு ஏற்படுத்தி தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் நம்ம சேர்க்கறதுனால செடி நல்லா வளர்கிறதுக்கும் வந்து இது உதவி செய்யுது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் பவுடர் வந்து நம்ம செய்யணும். இந்த கால்சியம் பவுடர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம செடி வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த கால்சியமை வந்து நம்ம குறைவான அளவில் தான் சேர்க்கணும். எக்காரணத்துக்கு கொண்டு அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முட்டையோட ஓடு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையோட ஓடு. நான் ஏன் நாட்டுக்கோழி முட்டையோட ஓடு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழியோட முட்டை ஓட்டில் இருக்க கால்சியம் அளவு பார்த்தீங்கன்னா 3.20% தான் இருக்குது. இதுவே நாட்டுக்கோழி முட்டையோட முட்டை ஓட்டில் பார்த்தீங்கன்னா 3.81 4.01% வந்து அதில் கால்சியம் அளவு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். அதே சமயம் கால்சியம் அளவும் வந்து இதுக்கு தேவையான அளவு கிடைக்கும். இந்த கால்சியம் வந்து ஒரு சிலர் வந்து தண்ணியில் கலக்கி ஊற்றுவாங்க. தண்ணியில் கலக்கி ஊற்றுறத விட நம்ம இது மாதிரி இதை வந்து பவுடராக அரைச்சி மேலே போடணும். இப்படி பவுடராக அரைச்சி மேலே போடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கால்சியம் வந்து நம்ம செடிக்கு போய் சேரும். ஒரே சமயத்தில் தண்ணியில் கலந்து போச்சுன்னா தான் வந்து கால்சியம் அளவு அதிகமாகிருச்சுன்னா சப்போஸ் செடி இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பவுடர் பண்ணி வந்து செடிக்கு போடுறோம். இன்னொரு தகவல் என்னென்னா, இந்த கால்சியம் பவுடரை வந்து இந்த முட்டையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு பவுடராக அரைச்சி ஒரு 1/4 ஸ்பூன் அவ்வளோதான் போடணும். இதை வந்து பாலில் கலக்கி சர்க்கரை போட்டு நம்மளும் குடிக்கலாம். நம்மளுக்கும் வந்து பாடியில் கால்சியம் லெவல் கம்மியாக இருக்குன்னா குடிக்கலாம். ஒரு ஹோம்மேடு நேச்சுரல் கால்சியம் ட்ரிங்க்கும் இதுக்கு சேரும். இப்போ வந்து நான் இதை நல்லா வந்து கழுவி வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறோம். இதை மிக்சியில் போடுறதுனால மிக்சியில் இருக்க பிளேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடும் வந்து உங்கள் மிக்சரில் இருக்க பிளேடு வந்து மொக்கையாக இருக்குது அப்படின்னா வந்து ஐஸ் க்யூப்பை போட்டு அரைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முட்டை ஓடை போட்டு அரைச்சோம்னா நம்ம மிக்சர் பிளேடு கூட ஷார்ப் ஆகும். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை போய் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்லாமல் பிராய்லர் கோழி முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுக்கிறதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் கால்சியம் அளவு வந்து 3.81 4.01 இருக்குது. இதுவே பிராய்லர் முட்டையில் பார்த்தீங்கன்னா 3.020 தான் இருக்குது. அதனால வந்து
நீங்கள் சப்போஸ் அதிகமாக போட்டுருவேன்னு நினச்சிங்கன்னா பிராய்லர் முட்டையில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து 1க்கு 2 தான் அடிச்சிருக்கேன். ரொம்ப பொடியாக வந்து நான் அரைக்க கிடையாது. இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் வேர்கிட்ட போடாமல் வேரை சுற்றி வந்து போடணும். அந்த பாட்டோட ஓரங்களில் மட்டும் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த பாட்டோட ஓரங்களில் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி விட்டுறணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு வந்து போயிட்டுருக்கும். நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பாட்டிங் மெத்தட் போட்டிருக்கேன். அதில் செடிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றினோன்னா உடனே வந்து வெல் ட்ரைன்டு சாயிலாக இருந்தால் தான் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் தண்ணி ஊற்றின உடனே ட்ரைன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் மணி பிளான்ட்டோட இலை வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் 2 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒன்றா கலந்துட்டு இந்த இலைகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பட் எறும்பு வந்ததுன்னா வந்து அது ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ அதுக்கு எறும்பு வரும், கண்டிப்பாக எறும்பு வரும். எறும்பு வராத இடத்துல வச்சு வேணால் நீங்கள் அப்படி பண்ணலாம், ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இலைகள்லையோ இந்த தண்டுலேயோ வந்து குட்டி குட்டியாக கரும்புள்ளிகள் இருந்தது அப்படின்னா வேர்ப்புழு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற தண்ணி அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதையும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் மணி பிளான்ட் பற்றி நான் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வெத்தலைப்பட்டி யூடியூப் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் வெத்தலைப்பட்டி யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.